ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயிலுக்கு நல்லா ஹெல்த்தியாக குடிக்கக்கூடிய மசாலா மோர் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது கூடவே தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 200 ml அளவுக்கு இருக்குங்க. சில்லுன்னு தயிர் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம். இப்போ தயிரும் நல்லா அடித்து எடுத்து வந்தாச்சு பாருங்கள். இப்போ வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், உப்பெல்லாம் கரையிற வரைக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன மாங்காய் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா இதே போல் ஹெல்த்தியாக மோர் குடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.